ஒரு விசுவாசம் கிடையாது, ஒரு அவிசுவாசம். உடனே எனக்கு இந்த காரியம் இயேசு சொன்னாரு, இது நடக்குமோ நடக்காதுன்னு சொல்லி அவர் செல்லுகிற காரியம் விக்கிராராதனை, குறி சொல்லுதல். அவர் நாடு போகிற இந்த காரியம் நிமித்தமாக தேவன் வேதனைப்படுகிறார். நாம் தினந்தோறும் இயேசுவை சிலுவையில் அறிந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பாடி இடுப்புல நீங்க பார்த்தீங்கன்னா தாயத்தை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். எதுக்கு கேட்டா, இது என்னை பாதுகாக்கும்படி எனக்கு தந்த ஒரு தாயத்து. ஐயா, நீ இந்த நேரம் எடுத்துக்கொள்ளப்பட்ட தாயத்தை உங்களோட சேர்ந்து போகும், மண்ணோட மண்ணெல்லாம் போகும். எனக்கு அன்பான தேவன் தெரியுமா, ஆதியாகமம் 35ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்கும் ஒரு வார்த்தை சொல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அயமான் போயிட்டு இயேசுவை விட்டு பிரிந்து போறாங்க, உலகத்துக்கு போயிடாங்க, விசுவாக சிற்றின்பம் போவதற்கு ஓடினாங்க, அங்கே போய் விழுந்து விடுறாங்க. எனக்கு அன்பான கற்பனை. அதுக்கு ஆண்டவர் பாருங்க, சகவி அதே 10:10 என்ன சொல்றாங்க, கர்த்தரை இஸ்ரவேலர்களை எகிப்து. எகிப்து என்றால் என்ன சொல்லுங்க? எகிப்து என்கிறது இஸ்ரவேலுக்கு அடிமை வீடு. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவன் பிள்ளைகளே, நாம் ஒரு அடிமையில் இருக்கிறோம் என்று நாம் எகிப்திலே இருக்கிறோம் என்று சொல்லி அர்த்தம். அல்லேலூயா. எகிப்துங்கிறது நமக்கு அடிமைத்தனமான வீடு. ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை அடிமைக்கு ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவர் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. எகிப்திலிருந்து அந்த ஜனம் வேதம் தெளிவா சொல்லி பாருங்க,